குழந்தைக்கு வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம். சண்டே நைட்டுங்கும்போது தங்கச்சிக்கு வந்து பெயின் ரொம்ப அதிகமாக தான் இருந்தது. அம்மா வந்து அவளுக்கு கஷாயமெல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு நாளைக்கு குழந்தை பிறந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. அதனால நாங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஜித்துக்குட்டி சரியாக தூங்க மாட்டான் அப்படிங்கிறனால தான் சரி வீடு பக்கம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போனதுமே ஜித்துக்குட்டியை தூங்க வச்சுட்டேன். ஆனால் எனக்கு வந்து தூக்கமே வரல. எப்போ ஃபோன் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். கரெக்டாக காலையில் 4:30 இருக்கும். அப்போ தான் அம்மா கால் பண்ணி லேபர் வார்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால உடனே நாங்களும் கிளம்பிட்டோம். ஜித்துக்குட்டியும் எழுப்புனதுமே எந்திரிச்சிட்டான். லேபர் வார்டுக்கு வெளியே பயங்கர கூட்டமாக இருந்தது. டெலிவரிக்காக உள்ளே வந்து 4 பேஷண்ட் போயிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு குழந்தை பிறந்து வரும்போதும் இது நம்ம குழந்தையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். நவம்பர் 25 காலையில் 4:30க்கு தங்கச்சியை உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க. பெயின் இருந்துகிட்டே தான் இருந்தது. ஈவினிங் 6:40க்கு தான் பையன் பிறந்தான். அம்மா பையன் 2 பேருமே நல்லா இருக்காங்க.